தமிழ் சினிமாவின் சின்ன கலைவாணர் என்று போற்றப்படும் விவேக் 1961 நவம்பர் 19 தூத்துக்குடி மாவட்டம் பெருங்கோட்டூரில் விவேகானந்தனாக பிறந்தார். மதுரையில் கல்லூரி படிப்பை முடித்து அரசு பணியில் இருந்த இவர் இயக்குனர் கே. பாலச்சந்தரின் மனதில் உறுதி வேண்டும் 1987 படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். தனது நகைச்சுவையில் லஞ்சம், மூடநம்பிக்கை, மக்கள் தொகை பெருக்கம் போன்ற சமூக சீர்கேடுகளை தைரியமாக சாடி நகைச்சுவையை ஒரு சமூக விழிப்புணர்வு கருவியாக மாற்றிய பெருமை இவரை சாரும். ரன், சாமி, அந்நியன், சிவாஜி போன்ற படங்களில் மறக்க முடியாத நகைச்சுவை முத்திரையை பதித்த இவருக்கு 2009 இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ABJ அப்துல் கலாம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பசுமை தாயகம் மற்றும் கிரீன் கலாம் திட்டங்களின் மூலம் சுமார் 33 லட்சத்திற்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டு ஒரு தீவிர சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் திகழ்ந்தார். இத்தகைய பன்முகத்தன்மை கொண்ட கலைஞன் 2021 ஏப்ரல் 17 மாரடைப்பால் காலமானாலும் அவர் விதைத்த மரங்களும் சமூக கருத்துக்களும் இன்றும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கின்றன.